ஓகே, இது இந்த தருணம் எதுக்காக அப்படின்னா, இது எல்லாரும் நாங்கள் செய்யலை, மேக்ஸ்வெல்லின் போராட்டத்துக்கு இறைவனும் இயற்கையும் எங்களோடு இணைந்து அது விக்கே அவர்கள் மற்றும் அனைவர்களோட தலைமையும் உதவியை தொடங்கி வைப்போம். மீண்டும் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு 100 ரூபாயாவது அந்த கட்டடத்தில் செங்கலில் உங்கள் பேரும் இருக்கணும். நம்ம செலவு பண்ணாதது கிடையாது. அதே டைம் நம்ம எண்ணற்ற செலவு பண்ணால் கூட அடுத்த நிகழ்வு அதை அழிச்சிரும். போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் இந்த வருஷம் தீபாவளிக்கு எடுத்தால் அழிச்சிரும். இந்த வருஷம் தீபாவளிக்கு எடுக்கிறது அடுத்த வருஷம் சந்தோஷம் அழிச்சிரும். நேற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாடு இன்னையோட ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா அதை மறந்துடுவோம், அதை அழிச்சிரும். நேற்றுக்கு தங்கின ஹோட்டல் இன்றைக்கி அதை விட ஒரு ஸ்டார் ஹோட்டல் தங்கினா அதை அழிச்சிரும். ஆனால் இந்த நிகழ்வு, இந்த ஒரு கல் வாழ்நாள் முழுவதும் அழிக்க முடியாத ஒரு சக்தியாக மாறும். அப்படி உருவாக்குறது நம்ம அனைவரும் சேர்ந்து உருவாக்குறது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி மேக்ஸ்வெல் டீமுக்கு அனைவரும் பிரம்மாண்டமான ஒரு கைத்தட்டல் மீண்டும் ஒரு தடவை சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் இங்கே வந்து மரியாதை அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குற அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி. யாராவது செலவு பங்க நினைச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிக்காம இந்த ஒட்டுமொத்த மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கைதல் கொடுத்துடலாம். அவர்களோட சேர்ந்து நம்மளும் கை கோர்ப்போம். ஸோ இந்த ஒரு நல்ல காஸ்க்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தெற்கு மாவட்ட தலைவர் நண்பர் விக்னேஷ் அவர்கள் இக்கட்டடம் நிழல் கட்டடம் நிஜம் கட்டடமாக்க 50,000 ரூபாய் இப்போது இங்கே வாக்களிக்கிறார். அந்த 50,000 ரூபாய் உங்களுக்கான சப்போர்ட்டாக இப்போ கொடுக்குறாங்க. நாளைக்கு அவங்க செக் கொடுத்துட்றாங்க, செக் எடுத்துலன்னு. அவர்களுக்கும் மேக்ஸ்வெல் டீம் சார்பாக நன்றி. அவர் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி மிகப்பெரிய தருணமாக மாற்றுறது பாலா அவர்கள். ஒரு உங்களை மாதிரி ஆளு வார்த்தைகள் சொல்கிறது மிகப்பெரிய விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். வேறு யாராவது நீங்கள் சொல்கிறேன்னா அப்படியே தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கட்டும், நடந்துக்கிட்டே இடையில் நீங்கள் சொல்லலாம். அதுக்கான ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றியும் சார். தொடரட்டும் இந்த பயணம். இந்த நிழல் கட்டடம் விரைவில் நிஜம் கட்டடமாக மாற்ற உங்களோட அன்பும் ஆண்டவனின் ஆசீர்வாதமும் தொடர்ந்து இருக்கட்டும் சொல்லி வாய்ப்பளித்த வணக்கம். நான் அரசு பள்ளி ஆசிரியராக கண்ணம்பாளையம் பள்ளியில் பணியாற்றி வருகிறேன். முருகன் சார் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறையா செஞ்சுருக்காரு, சொல்லவே முடியாது. எங்கள் ஸ்கூலில் கூட இப்போ 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்பான்சர் பண்ணார் ஜோனல் ஸ்போர்ட்ஸ்க்காக, ஏழை குழந்தைகளுக்காக. அதனால் முருகன் சார் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணினாருன்னா அதில் நியாயம் நேர்மை தியாகம் நம்பி நம்ம எல்லாருமே செய்யலாம். அதனால் நான் 1 மாத சம்பளத்தை வந்து நான் இதுக்காக கொடுக்குறேன் எங்கள் மாணவர்களின் சார்பாக. அரசு பள்ளி மாணவர்கள் சார்பாக அம்மாவோட ஆசீர்வாதத்தாக தன்னோட 1 மாத சம்பளத்தை அங்கே தானமாக தரணும். எவ்வளோ தரங்கிறதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை, அது முக்கியமே கிடையாது. தரணுங்கிற எண்ணம் தான் முக்கியம். அந்த எண்ணம் இருந்துட்டா அது 1 ரூபா இருந்தாலும் அதுவே உயர்ந்த உள்ளம், உயர்ந்த எண்ணம், அது தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, தொடர்ந்து எல்லாத்துக்கும் வணக்கம். என்னை எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சுன்னு சேனல் வச்சுருக்கேன், யூடியூபர் கம். ஸோ சார் வந்து எனக்கு சமீபத்தில் தான் தெரியும். அவர் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. எனக்கும் இந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசை. பட் அது எந்த அளவுக்கு போய் சேரும், அது கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு தான் போகுதா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு.
அப்புறம் இவரோட விஷயங்கள் எல்லாம் பார்க்க தான் எனக்கு தெரிய வந்தது, ஓகே இது வந்து நல்ல இடத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஹெல்ப் பண்ணணும். இது வந்து ஒன் டைம் பண்ணுறது கிடையாது. ஸோ இது ரெகுலராக வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப விருப்பப்பட்டு என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்டார்ட் அப்பாக நான் வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ. நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். பெரிய அமௌண்ட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சார் சொன்ன மாதிரி மினிமம் எல்லாரும் ஒரு 100 rupees போட்டாலே போதும். கண்டிப்பாக அந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு எல்லாருமே உதவுன மாதிரி இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ மொட்டு செல்லம் கொஞ்சதே தாலாட்ட. ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு. எனக்கு அந்த பையனுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கு இல்லை, என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் தத்தெடுத்து வளர்க்குற 2 பொண்ணுங்க. அதோடு சேர்த்து எனக்கு 3 குழந்தைங்க. இது வெளியில் பெருசாக யாருக்கும் தெரியாது. நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் என்னோட பங்கும் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஈவெண்ட், ஒரு ரேண்டமான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஷோவை நான் எடுத்தேன், டு பி ஃப்ராங்க். சவி சொன்னதுனால. ஸோ இந்த ஈவெண்ட்டில் ஆப்வியஸாக எங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பேமெண்ட் தான் கூப்பிட்ருப்பாங்க, கரெக்டாக? ஸோ எனக்கு என்ன கொடுக்குறாங்களோ, வாட் இஸ் எனக்கு, அதை நான் என்னோட இங்கே கொடுக்குறேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, சார் ஒரு கதை சொன்னாங்கல்ல, அந்த ஒரு மைண்ட் தாட் ஒன்று, அது வந்து எல்லாருக்குமே வரும். ஆப்வியஸாக எனக்கும் வந்திருக்கு. அதிலிருந்து மீண்டு வந்து நான் இல்லைன்னா என் பையன் என்னாவா அப்படிங்கிற ஒரு நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது, சாரி, நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். என் பையனுக்கு முன்னாடி அந்த 2 குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்களும் வந்துட்டு சுனாமியில், நாகப்பட்டினத்தில் சுனாமி கடலில் வந்து அடிச்சுட்டு வந்திருக்கு. அந்த 2 குழந்தைங்களையும் ஃபாதர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 34-35 நாள் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப பிஞ்சு குழந்தைங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோடய சிஸ்டரும் சேர்ந்து அந்த அன்பகமுக்கு போவோம், போயிட்டு ஸ்கூல் படிக்கும்போது. அதுக்கப்புறம் நான் காலேஜெல்லாம் முடித்து ஒர்க் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் 8000 ரூபா சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லாவே சம்பாதிக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் அந்த 2 குழந்தைங்கள நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி வந்து குழந்தைகள் கண்டிப்பாக வந்து அப்பா அம்மா இல்லாமல், அதனால தான் இந்த வீடியோ பேசி சொல்லி கொடுக்கும்போது கூட அந்த அனாதைங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அது என்னை ரொம்ப பாதித்த ஒரு வார்த்தை. ஏன்னா என் ஊர் வந்து பூம்புகார் பக்கத்தில். சுனாமி வந்து போனதுக்கப்புறம் போய் பார்க்குறோம், அப்படியே எல்லாம் செத்து ஒதுங்கி போய் கிடக்குறாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? அது அப்படி பார்க்கும்போது அப்படியே எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு, அது ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட். அப்பா அம்மா இல்லாமல் எவ்வளோ குழந்தைங்க அழுதுகிட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு, அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட ஒரு பங்கு இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. சாரி. உண்மையிலேயே இப்போ அவங்க ஒரு நாள் இன்கம் தரதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு இடத்துலேருந்து வெளியே வந்து ஒரு நிகழ்ச்சியோ அல்லது வேலைக்கோ போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது இங்கே நேர்மையாகவே நடந்தாலும் இந்த சமூகம் அப்படி விடாது. அப்படி ஒரு இன்கம் எடுக்கிற அந்த இன்கம்மை கூட நான் பாதிக்கப்பட்டேன். அப்படி ஒரு குழந்தைக்கு நான் அதை தானம் அளிப்பேங்கிற அவங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை ஒரு பிரம்மாண்டமான கைத்தட்டோட தொடர்ந்து கோவையில் பசியில்லா அறக்கட்டளை, யாருக்கும் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்குன்னு நினைக்கிற பசியில்லா அறக்கட்டளை 10,000 ரூபாய் இந்த நிழல் கட்டிடம் நிஜம் கட்டிடமாக மாற்ற முருகன் சார் அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க. சையத் அவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான நன்றி. தொடரட்டும் இந்த நிழல் கட்டிடம் விரைவில் நிஜம் கட்டிடமாக மாற தொடரட்டும். வாங்க.
விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி முதல் தெரிவிச்சுக்கிறோம். திரு தான் வந்து சொல்லியிருந்தாப்புல, அம்மா அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. சரி தவங்க கண்டிப்பாக வரேன்னு சொன்னோம். இங்கே வர்ற வரைக்குமே உண்மை சொல்லணும் அப்படின்னா நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, சும்மா வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதோட தான் வந்தோம். வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. என்னோடய உறவுகள் நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, உதவணும்னு சொல்லிட்டு எண்ணம் கொண்டவங்க எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு சீரும் சிறப்புமா சிரிச்ச முகத்தோடு மனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போடு நீங்கள் எல்லோரும் 100 வருஷம் நல்லபடியாக வாழணும். அது மட்டும் இல்லாமல் என் கூட 45 திருநங்கைகள் இருக்காங்க. யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்திருக்கவங்க நிறைய யூடியூப்பர்லாம் வந்திருக்காங்க. அவங்க மனசில் நிறைய நினச்சிருக்காங்க. அதனால நாளைக்கு காலையில் யார்கிட்ட நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கோவை மீரா ஃபேமிலியால் 50,000 ரூபாயை நாங்கள் கொடுக்குறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல வந்ததில். இதே மாதிரி நிறைய உறவுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி அனாதைங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கும். என்னோட உறவுகளை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி நாங்கள் கேட்டுக்கிறோமா. ரொம்ப நன்றி உறவுகள். உங்களோட அன்பு உள்ளம் ஆண்டவனை நேர்ல பார்த்த மாதிரி இருக்குது. ஆண்டவனை ஆசீர்வதிச்ச மாதிரியே இருக்கு. இந்த நிழல் நிஜமாகறதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. நாளை காலையில வந்து அது நிலைபெறட்டும் வாங்கினா அவர்கள் யாரும் உதட்டிலேருந்து பேசல, இதயத்திலேருந்து இப்படி ஒரு மாற்றம் இருக்கணுங்கிற அந்த வேதனையில் மாத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு இவ்வளவுதானா நம்ம முடிஞ்ச ஒரு தன்னம்பிக்கையை விதைச்சுக்கிட்டே இருப்போம். பிரம்மாண்டமான ஒரு கைத்தட்டல்ல தொடரட்டும். இந்த ரொம்ப நன்றி அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் வந்து ஒரு கரகாட்ட கலைஞர். என்னோடய கலைகள் சம்மந்தமாகவும் தனிப்பட்ட முறையிலையும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு எங்கள் டீம் மூலமாகவும் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்கும் என்னன்னு எங்களுக்கு தெரியலனா சும்மா அண்ணா கூப்பிட்டாங்க வந்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். கண்டிப்பாக எங்கள் கரகாட்ட கலைஞர்கள் சார்பாகவும் எங்கள் கலை சம்மந்தமாகவும் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியும் அம்மாவோட சேர்ந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அதாவது சமூக வலைதளங்கள்லேருந்து நிறைய பேர் இந்த பக்கம் வந்து உட்காந்துருந்தோம். ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ எப்போ உள்ளே வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தருணத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ சரியான ஒரு நேரத்தில் தான் நாங்கள் மேலே வந்திருக்கோம். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். சார் பாலா சார் ஒரு நிமிஷம் வரீங்களா? வணக்கம். நான் நல்லா தமிழ் பேசுவேன். இவரோட ஃபேன். ஒரு தடவை 3 தடவை உங்களை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. அதில் தாடி பாலாஜி என்னோட நல்ல ஃப்ரெண்டு அவர். அதுக்கப்புறம் சோனியா போஸ் அவர் ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணார் என்னை உட்கார வச்சு. நீங்கள் ஏதோ பிஸியில் போயிட்டு இருந்தீங்க நிறைய பேர், ஆனால் பார்க்க முடியல. இன்றைக்கி இருக்கீங்கன்னு வந்தேன். சரவணன் சார் என்னோட நல்ல நண்பர் தான். அவர் தான் நல்ல நண்பர். ஆனால் எனக்கு இந்தியன் பீப்புள் டிவின்னு தான் சொன்னாப்படி. பிரேம்தீப் ஜுவல்லரின்னு எனக்கு ஒரு 5 ஜுவல்லரி இருக்குது. துபாயில், கேரளாவில், கோயம்புத்தூரில், குனியம்புத்தூரில் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திருக்கோம். நான் சரவணன் சார்லாம் ஆரம்பிக்க போகிறோம். கண்டிப்பாக அதை ஆரம்பிக்கும் போது மார்ச்சுக்குள்ளே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சென்னையிலையும் வரோம். அதிலிருந்து பெருசாக என்னால் பண்ண முடிகிறது. கண்டிப்பாக பிரேம்தீப் ஜுவல்ஸ் கண்டிப்பாக பண்ணும். தமிழ்நாடு வரும்போது நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவரை வச்சு ஏன் பண்ணுறேன்னா அந்த மாற்றம்ங்கிற கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு நடிகனாக போகிறீங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். அதை உங்களுக்காக ஒரு கதையும் வச்சுருக்கேன். அதை நமக்கு பேசலாம். நன்றி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, நிழல் கட்டடம் நிஜம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தோஷம் இப்போ உண்மையிலே எல்லாத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிஜம் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, நிஜம் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஆக்கப்புறமாக மீண்டும் ஒரு தடவை கைத்தட்டலோட தொடரட்டும். நிழல் நிஜமா. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் வந்து நிறையா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பட்டு நான் வந்து மாச சம்பளம் வாங்குகிற ஆள் தான். ஸோ என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் மேக்ஸ்வெல் முருகன் சாருக்கு வந்து நாளைக்கு நான் கண்டிப்பாக அவருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ அவரை வந்து எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாகவே எங்களுக்கு தெரியும். எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் மேக்ஸ்வெல் முருகன் சார். ஸோ அவர் நிறையா பேத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எங்களோட லைஃப் ஆம்பிஷனுமே அதுதான். ஸோ நம்ம வந்து லைஃப்பில் நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போனோம் அப்படின்னம்னா மேக்ஸ்வெல் முருகன் சார் கூட சேர்ந்து நம்மளும் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எங்களோட லைஃப் ஆம்பிஷனாக வச்சுருக்கோம் நானும் என் மிஸ்ஸஸும். ஸோ இந்த இடத்துல வந்து அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சார் நாளைக்கு நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் சார். உண்மையிலே அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் அப்படியே பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே இந்த மேடையில் முழக்கமிட்ட மாதிரி ஒரு உதட்டிலிருந்து பேசினா
இன்னொரு உதட்டை ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது, இதயத்தை ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. ஒரு இதயத்திலிருந்து பேசினா மட்டும்தான் இன்னொரு இதயத்தை ஆக்கிரமிப்பு பண்ண முடியுங்கிற கூட்டத்துக்கு உதாரணம் தான் இங்கே இருக்கிற எல்லாருமே. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் சாதிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் களம் ஆடக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மேக்ஸ்வெல்னுடைய மகிழகம்னு நான் பார்க்குறேன். கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிற மாதிரி கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. இந்த இடம் தேசத்தினுடைய தலைவன் உருவாகக்கூடிய இடமாகும், தேசத்தினுடைய தலைவிகள் உருவாகக்கூடிய இடமாகும். இந்த மேக்ஸ்வெல்னுடைய மகிழத்துக்கு சன்ஸ்மார்ட்டினுடைய வைஸ் பிரசிடென்ட் எங்களுடைய குழுக்களின் சார்பாக என்னுடைய முறையில் ஒரு 50,000 ரூபாய் நிதி நாளைக்கு காலையில் மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வழங்கப்படும். நன்றி. ஆஸ்கர் ப்ராப்பர்ட்டி சார்பாக, ஆஸ்கர் ப்ராப்பர்ட்டி, ஆஸ்கர் டிவி சேனல் அவங்க சார்பாகவும் என்னுடைய இந்த நிழல் நிஜமாகறதுக்காக 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்னை சார்ந்து இருக்கவங்களை சார்ந்த நிதி திரட்டி தரேன்னு வாக்களித்திருக்காங்க. இந்த நிழல் விரைவில் நிஜமாகும்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் டாக்டர் அன்பு சிவா. இதே கல்லூரியில் ஒரு 7 ஆண்டுகள் நான் பேராசிரியர் இருந்து இப்போ சென்னை சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிட்டு இருக்கேன். கோவையோட சூர்யாவோட அறக்கட்டளையோட அந்த ஃபவுண்டேஷனோட கோயம்புத்தூர் பொறுப்பாளராக இருக்கேன். அவர் சார் சொல்லும்போது அந்த கதையை வந்து நான் ரொம்ப உள்வாங்கி ரொம்ப ஃபீல் பண்ணேன். இதே ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் நடந்த சம்பவம் அதை அப்படியே சொல்லியிருந்தார். அந்த கண்ணு முன்னாடி நின்றுச்சு. எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். அந்த அப்பா அம்மா வந்து மேலேருந்து எப்படி பேசினா எப்படி உணர்வாங்க அப்படிங்கிறத ரொம்ப உணர்ச்சியாக அவர் பேசினார். கண்டிப்பாக நான் தொடர்ந்து முருகன் சாரோடு நான் பயணிச்சிட்ருக்கேன். என்னோட சார்பாக ஒரு 30 குழந்தைங்க வந்து கோயம்புத்தூரில் ஸ்கூல்லையும் கல்லூரிலையும் படிச்சிட்ருக்காங்க. சீன பழமொழி ஒன்று இருக்கும், பசிக்குன்னு வர்ற ஒருவனுக்கு ஒருவேளை மீன் கொடுத்து பசியாற்றுவதை விட அந்த மீனை அப்படி கருத்து கொடுத்துட்டா போதுமா, தனக்கான உணவை அவனையும் தேடிக்கொள்வான்னு சொல்லி. எதுவுமே இல்லாத ஒருவனுக்கு கல்வி ஒன்றை கொடுத்தால் அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையானவே நீங்கள் வந்து தாய்மானவரையோ அன்னை தெரசாவை நீங்கள் நேரில் பார்த்ததா தெரியாது. ஆனால் உண்மையாலுமே இந்த ஒரு வாரமாக நிறையா நிகழ்வுகளோட அன்னை தெரசாவாக நான் முருகன் சாரை பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய பங்களிப்பு இந்த மேக்ஸ்வெல்லுக்கு இருக்கும் என்று சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முருகன் சார்கிட்ட வந்துட்டு நான் ஒரு 6 மந்த் பேக் சொல்லியிருந்தேன், எப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ 2 பெண் குழந்தைகளை வந்துட்டு தத்தெடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், கம்பல்சரி நான் பண்ணுவேன். சரிங்களா? சிக்ஸர் சேஃப் சொல்யூஷன் சார்பாக ஜபீர், வெங்கடாச்சலம், உக்கரபாண்டி, இங்கே வாங்க. ஒரு சிறிய பங்களிப்பு தொகை ரூ. 1 லட்சம் ரூபாய். இந்த நிழல் கட்டடம் நிஜமாக்குறதுக்காக அவங்க 2 குழந்தையை தத்தெடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியோடு நின்று இந்த நிஜமாக்குவோங்கிற உறுதிக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அனைவர் சார்பாகவும் மீண்டும் ஒரு தடவை கைத்தட்டலோட நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்வு ரொம்ப அழகாக நடந்தது. நான் வந்து இந்த மேக்ஸ்வெல் ட்ரஸ்ட்டில் ஒரு அட்வைசராக இருக்கேன். முருகன் வந்து எனக்கு மகன் மாதிரி தான், ஆனால் மகனே தான். அந்த முருகனுக்கு வந்து நாங்கள் எல்லாம் துணையாக இருப்போம். இந்த பொண்ணு வந்து முருகனும் நாங்கள்லாம் வளர்த்தின பொண்ணு தான். சின்ன வயசுலேருந்தே இவளுக்கு சோசியல் ஒர்க்குனா நல்லா பிடிக்கும். அதாவது கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் தன்னோட முடியே தானமாக கொடுத்துருக்கா. சிலம்பாட்டத்தில் வந்து நேஷனல் லெவலில் போயிட்டு வந்திருக்கா. அப்படிப்பட்ட பெண் வந்து இந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு இன்றைக்கி தான் சேர்த்து வச்ச சிறுக பள்ளிக்கு கொண்டு போகக்கூடிய காசுகளை சேர்த்து ஒரு 3000 ரூபாய் வந்து முருகனோட மேக்ஸ்வெல் டெஸ்ட்டு கொடுக்கறதாக அவள் சொல்கிறான். மேலும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டெல்லாம் கேட்டு அவள் நிறைய பண்ணுவாள். அதாவது நாங்கள் வளர்த்துன குழந்தைங்கிறதுனா, அதாவது எப்படின்னு பாருங்கள், நாங்கள் வளர்த்துறவங்க இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இந்த மோட்டிவேஷன் கொடுக்குறோம்.
அந்த வகையில் அந்த பொண்ணு வந்து ஒரு சில வார்த்தை பேசி. ஹாய், என் பேர் ரிஷிகா. நான் இன்டர்நேஷ்னல் பிளேயர் சிலம்பத்தில், அப்புறம் பரதம் கூட சேர்த்து ஆடுவேன். அப்புறம் எனக்கு வந்துட்டு நாங்கள் எப்போ மேட்ச் நடத்தினாலும் அங்கிள் கூப்பிட்ருவோம். அந்த 3 நேரம் சாப்பாடும் அங்கிள் தான் எங்களுக்கு செஞ்சு தருவார். அதனால் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே ஐடி கம்பெனி இங்கே வச்சுருக்கோம். யாக்ரியா டெக்னாலஜிஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இவங்க தான் எங்கள் டீம்ஸ். ஸோ எங்களோட எம்ப்ளாயிஸ் சார்பாக நாங்கள் வந்துட்டு ஒரு 50,000 நாங்கள் வந்து மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கட்டுறதுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். நாங்களும் எங்களோட இன்னொரு யோரா பிராண்ட் எக்ஸ்ட்ரா விர்ஜின் கோகோனட் ஆயில் அவங்க சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம். உண்மையிலே உங்களெல்லாம் நினைக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வாழ பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஆள பிறந்தவர்கள் அப்படின்னு. அனைவரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது மிகப்பெரிய விஷயம். இந்த நிலையில் நிஜமாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மனமார்ந்த மேக்ஸ்வெல் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி அந்த குழந்தை சிறுக சிறுக சேர்த்து வச்ச அந்த 3000 ரூபா பணம் அப்படின்னு கொடுத்துச்சு. அது எல்லாரும் அவங்க போராடுறது குழந்தை இல்லை, அது தெய்வமாக மாறி தெய்வ வடிவத்தில் கொடுக்குறோன்னு இந்த குழந்தையும் அவங்களால முடிஞ்ச 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே நீங்கள் பெரும் எண்ணத்தில் பெரும் ஆளும் சக்தியாக மாறுவீங்க. அந்த ஆண்டவன் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்கும்னு நான் நம்புகிறோம். வாங்க. அனைவருக்கும் நிழல் நிஜமாக்கி கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனிதநேயம் கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை மேக்ஸ்வெல் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நல்லா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம கோயம்புத்தூர் சார்ந்து யூடியூபராக இருக்கோம். மேக்ஸ்வெல் அண்ணா வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. இடையில சன் குரூப் சரவணனை மீட் பண்ணியிருந்தோம், அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா பாலா அண்ணனை பார்த்து அவர் வீடியோவை பார்த்து 2 வயசுலேருந்து உண்டியில் பணம் சேர்த்தி ஒரு அமௌண்ட்டு சேர்த்தி ஒரு 5,000 பக்கம் வச்சுருக்காங்க. அது வந்து நாளைக்கு வந்து அண்ணன் கையில் கொடுக்க போகிறாங்க. இது பாலா அண்ணனும் வந்து நிற்கணும். வாங்கண்ணா 2 நான் வாங்கண்ணா. நல்லா இருக்குங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்து 2 வயசுலேருந்து உண்டியில் பணம் சேர்த்து வச்சு ஒரு 5,000 ரூபா பணம் வந்து இப்போ மேக்ஸ்வெலுக்கு கொடுக்குறாங்க. மேக்ஸ்வெலுக்காக பண்ணுறாங்க. உனக்குன்னு ஒரு காலம் உறக்கட்டும் ராசா. உண்மையிலே அந்த குழந்தை சிறுக சிறுக சேர்த்த உண்டியலில் சேர்த்த 5,000 ரூபாயை அந்த நிழல் நிஜமாக்க கொடுத்துருக்க அது குழந்தை இல்லை, அந்த தெய்வத்துக்கு அனைவரும் நன்றி சொல்லலாம். மீண்டும் ஒரு தடவை பிரம்மாண்டமான உதவி பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி. நிகழ்ச்சி தொடரட்டும். So thank you so much. நீ வரியா இல்ல நாங்க வந்து தூக்கிட்டு வரட்டா? ஸோ அடுத்ததான் வந்து இப்போ நம்ம யாரை இன்வைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ஆர்வமுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். We are going to have a small talk with the gorgeous Savita on stage.
ஸோ நம்ம நிறைய மூவிஸில் இவங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அதில் அடையாளம் தெரியாது. ஏன்னா அவங்க வேறு வேறு கேரக்டர்ஸில் பண்ணனால. ஸோ இன்னைக்கு சவிதாவாகவே வந்திருக்காங்க. ஸோ கங்குவா, சர்தார், 1947, பிரின்ஸ், இரும்பு திரை, இந்த மாதிரி பல மூவிஸில் வந்து நம்ம அவங்கள பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு சபிதா ராய், ஸோ அவங்களுடைய சபிதா ராய்க்கு நல்ல பலமான ஒரு கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். சபிதா, உங்களுக்காக தான் இந்த சாங். ஸ்பெஷல் டெடிகேஷன். இப்போயே சொல்லிட்டோம், பில்டப் கொடுத்துட்டோம் வாட்சனுக்கு. எஸ், சொன்ன மாதிரி வந்து சபிதா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான மூவிஸு. ஸோ எந்த மூவி நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக, ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட் மூவினா எது சொல்வீங்க? இப்படிலாம் சொன்னா தானே அடுத்து எந்த டேரக்டருமே வேலை கொடுக்கக்கூடாது. எல்லா ஆங்கரும் அவங்க வேலையை பெஸ்ட்டாக பண்ணுறீங்க. கொளுத்தி போடணும்ல தமிழ். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்கள் 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையாகவே 2 கண்டென்ட் சொல்லணும். சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா நேரமும் அடுத்தவங்களுக்கு கைத்தட்டுங்கன்னாங்க. இவங்க 2 பேருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டலாமே பலமா. நக்கல்யா அவனுக்கு. நம்ம டிஜேக்கு ஒரு ஓ போட்டுடலாம், கையெல்லாம் தரலாம். ஓ, அவரே கொடுத்துக்கிறார், அவரே பில்டப் கொடுத்துக்கிறார். ஓகே, சொல்லுங்க. நிறைய பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்போ ரீசன்ட் ப்ராஜெக்டை பற்றியே சொல்லியிருக்கேன். உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. எஸ், மண்துடா மண்ணீரா கங்குவா. எஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே ப்ரைட் ப்ராஜெக்ட். நான் ஒரு 2 வருஷம் கங்குவாவில் சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவா சார் கூட, அவங்க டீம் கூடயே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 2 வருஷமாக சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ண படம். அதை பற்றின என்ன மாதிரி விமர்சனம் வந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. பிகாஸ் நாங்கள் உழைச்சிருக்கோம். We are pride and we are proud அப்படின்றது தான். கங்குவா. Obviously it's pride of Indian cinema தான் கங்குவா. Thank you so much. Thank you DJ. Love you. ஸோ சபிதாவோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கண்டென்ட் உங்களுக்காக நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். சபிதா, அதை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகக்கூடாது. அவங்க வருத்தப்பட்டாங்க, சிங்கிள் பாய்ஸை மட்டும் கூட்டிங்களே, நாங்கள் மேரிட் அதானே. மேரிட் மென், திருமணம் ஆனவர்கள், கல்யாணம் ஆனவர்கள் எங்கே இருக்கீங்க? புகமூட்டத்தை போட்டு நல்லா கேட்குறீங்க. சாம்பிராணி எல்லாம் போட்டிருப்பாங்க அவங்க வீட்டில் நிறைய. மேக்ஸ்வெல் டீம்லேருந்து வரக்கூடாது, மெதுவாக அப்படியே அந்த சைடு ஸ்லோ மோஷனில் இந்த பக்கமாக ஏறி வரக்கூடாது. கல்யாணமான நண்பர்கள் வரலாம், ஒரு 5 பேர். திருமணம், ஆமா, திருமணமான அழகிய தமிழ் மகன்கள், ஆண் மகன்கள் ஒரு 5 பேர். நீங்க போன் சொல்லிட்டீங்க, அவங்க கண்ணிலே மறைக்கிறான். போய் பாரு, வீட்டில் வந்தா கொல்லிக்கட்டையில காலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் மேடைக்கு வாங்க, நல்ல கைத்தட்டலோட அவங்கள வந்து மேடைக்கு வர வைக்கலாம். முதலில் வரும் 5 நபர்களுக்கு மட்டும்தான். அவரு சிங்கிள் கேட்டகரி, சிங்கிளுக்கு வந்துடுறாரு, கல்யாணமானதுக்கு வந்துடுறாரு. ஒருத்தர் வந்துட்டாரு. வாவ், மேரிட் மேன். இனி 4 பேர் வேகமா. இங்க ஒரு சார் வந்திருக்காரு, ஒருத்தர் தான் வந்திருக்காரு. 2வது திருமணமானவர். வாங்க வாங்க ப்ரோ, வாங்க, கைத்தட்டல் கொடுங்க. நல்ல தைரியமா வராரு பாருங்க. ஸோ இந்த சைடில் ஒரு 2 பேர் வாங்கல, வேகமா வேகமா. நிறுத்துப்பா நீ கொஞ்சம். எப்போ பாரு பொண்ணுங்க நான் மட்டும் சிங்கப்பெண்ணே போடுறீங்களே. இந்த மாதிரி அழகான சிங்கமான ஆம்பளைங்க வரும்போது ஒரு பலமான ஒரு ஆம்பளைங்களுக்கான பாட்டை போடுப்பா டிஜே. ஃபைனலா நம்ம வந்து இங்க பாரு, அதான் நம்ம ஃபைனலா வந்து ஓ அங்கிள் ஓ ஆன்ட்டி, ஆமா அப்படி பாட்டு போடுறாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. வாட்சன், இதுக்கு உனக்கும் பார்த்தனா நிறைய சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு ஃபைனலாக இன்னொரு திருமணமான ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தர் இருக்காரு, அவரை நாங்கள் கூப்பிடுவோம். அவரை ஃபைனலாக தான் கூப்பிடுவோம். அவரை எங்கள் தகப்பன் சாமியை நாங்கள் ஃபைனலாக கூப்பிடுவோம். படுத்தே விட்டார் ஐயா. இன்னும் ஒரே ஒரு இந்த சைட்ல இருந்து ஒரே ஒருத்தங்க வேகமா 2 பேர் கூட வரலாம். யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்துருங்க. கல்யாணமான ஆண்கள், யாருக்குமே கல்யாணம் ஆகலையா? மேட்ரிமோனியில போட்டுறலாம். நம்ம வினோத், வாங்க 2 பேர் அப்படியே இழுத்துட்டு வாங்க. நம்ம வினோத், செலிபிரிட்டி கெஸ்ட் வினோத் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். இங்கே தான் முன்னாடி உட்காந்துருக்காரு, திருமணம் ஆயிருக்காரு, ஒரே ஒரு தடவை திருமணமானவர். ப்ளீஸ் மேடை. அதான் 3 குழந்தை இருக்காமே வினோத்துக்கு. வாங்க வாங்க ப்ரோ, வாங்க. ஆமா, நம்ம சுட்டி அரவிந்த் அவர்களை ஒரே ஒரு தினம் மேடை கழிக்கிறோம். கஞ்சா வர்றாண்டா, கஞ்சா வர்றாண்டா.
அதில் வேட்டி சட்டை அணிந்தவனோ. இல்ல ஃபேமிலி போட்டோ எடுக்கிற மாதிரி ஜாலியா வந்து சரி, நின்றுருக்காங்க. என்ன கண்டென்ட் அப்படிங்கறத கார்த்திக் கோன்சல்விஸ் நீங்க அப்படியே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா சொல்லிடுங்க. ஷாக் கொடுத்துருங்க இப்போ. எஸ். ஸோ வந்து இவங்களுக்கு தான் ஷாக், இவங்களுக்குலாம் ஷாக் இல்ல. ஸோ நீங்க எல்லாம் வந்து பாடி பில்டர்ஸா வந்து மாற போறீங்க. இங்க வந்து ரேம்ப் போசஸ் கொடுக்க போறீங்க. ரேம்ப் வாக் தான் பண்ண போறீங்க. ஆனா பாடி பில்டர் ஆட்ட ரேம்ப் வாக் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். சட்டையெல்லாம் கழட்ட வேண்டாம். 10 மணி ஆச்சுனே ஒரு ரெடி ஆயிடுறாரு. ரேம்ப் பண்ணுமா? எஸ், ரேம்ப். ஆனா பாடி பில்டர்ஸ் வந்து ரேம்ப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு. எஸ் எஸ், அவங்க கூட நீங்க ரேம்ப் வாக் பண்ணனும். ஓகே. அதுல எந்த பாடி பில்டரோட போசஸ் நல்லா இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சோ பாடி பில்டிங் போசஸ் கொடுத்துடலாம் இல்லையா? கான்ஸ், நம்ம டிஜே ஏதோ உலகத்துக்கு சொல்ல வராரு, சொல்லுங்க. சுனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்து போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பாடி கழட்டலாம் சார். ஓகே, ரெடியா? ஒரு ட்ரையல் பாத்துறலாமா? Yes. இல்ல டைரக்ட்டா கேம் குள்ள போயிடுமா? ட்ரையல் பாத்துறலாம். மச்சான் கையெல்லாம் சுருட்டுற. என்ஜாய் என்ஜாய். என்ன ஃபைட் சீனுக்கு போற மாதிரி இத கழட்டிட்டீங்க, அடுத்து கண்ணாடி கழட்டி அண்ணே, விடுங்க. எங்க காட்டுங்க. ஆம்ஸ் பாத்தியா? நீ வீட்ல போய் தனியா தங்க அப்படிங்கறாரு. ஓகே. உங்க பேர் சார்? முத்துக்குமார். முத்துக்குமார். என்ன பண்றீங்க சார்? நான் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். சூப்பர் சார். ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? எஸ் மேம். எங்க இருக்காங்க? அருணா மேடம் மேடம். ஓ வெரி குட். ஐயோ இங்க இருக்கீங்களா? நான் ஓகே, நாங்க எல்லாரும் வந்தோம். ஓகே, ஆனா சாரோட ஆர்வத்துக்கு ஃபர்ஸ்ட் சோலோவா நம்ம பார்க்கறோம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ப்ளீஸ் சவிதா ஓகே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். அவங்க கூட பண்ணலையா நீங்க? ஆமா, அவங்க சவிதா மேம் இருக்கலாம். ஐஷு இங்கிட்ட வந்துட்டு சார் இட்ஸ் யுவர் டைம் மேடம் வித் யுவர் பெர்மிஷன். சார் ரேம்ப் வாக் இவங்க கூட பண்றீங்க இல்லையா? சரி, இவங்க கூட ரேம்ப் வாக். நான் ஒரு டெமோ காட்ட போறேன். கார்த்திக் கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. சார் பல்டி அடிப்பாரு திடீர்னு. ஸ்னேக் டான்ஸ் பண்றட்டு இருக்காரு எனக்காக. ஓ, கம்போசிங் நடக்குது. போட்டு ரொமான்டிக்கா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் பர்சனலா காண தடிவாங்க. அவன் ஃபேமிலியா ஏதோ பேசிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவனோ ஒருத்தன் எங்கேயோ சிக்கி அடி வாங்க போறான் என்று. அந்த மொமெண்ட் தான். ஓகே, ஆன் த கவுண்ட் ஆஃப் 3, 2, 1 டிஜே வாட்சன் போடுறா தம்பி பாட்ட. I wonder what I see. I'm just a traveling soldier. ஆம்ஸ விரிச்சு காட்டுறது. I'll be all I can be. But right now, front double arm biceps pose. I just wanna triceps pose. I wanna be all I can be. என்னடா ஸ்கூலுக்கு போயிட்டு போற மாதிரி இருக்கீங்க? I just wanna be free. I wanna be all I can be. வாழ்க்கை பலனை அடைந்து விட்டார். சிறப்பா வந்து நாங்களும் வந்து ஒரு டெமோ காமிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் அடுத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, உங்க பேர் பிரதர்? சோலாவே நினைக்கிறேன். இல்ல பிரதர், நீங்க ஏன் பனிஷ்மெண்டா நினைக்கிறீங்க? இது கிஃப்டா நினைங்க. நீ தானே ஆங்கரிங் பண்றேனே. எப்பமா உன் பேமெண்ட் அவருக்கு பிரிச்சு கொடுத்த? இல்ல இல்ல நம்ம குரு தானே, சிசிய பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால. சரூஃப் ஓகே, அவர் உண்மையிலேயே பாடி பில்டர் நினைக்கிறேன். கரெக்டா? இல்லையே, உங்களை பார்த்தா அப்படித்தானே தெரியுது. சோலாவா நான் பண்ண அவர் சோலோ பாடி பில்டருங்க. அவர் என்ன தொப்பை மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது. உள்ள இழுத்துக்கோ. ஹூப். அவருக்கு நாங்க gift கொடுக்கிறோம். கண்டிப்பா அவருக்கு இருக்கு. அவர் ஓவரால் சாம்பியன்ஷிப், அவர் ஹெவி வெயிட் சாம்பியன். எஸ் சரூஃப் சார். ஃபர்ஸ்ட் சோலோ, அதுக்கப்புறம் சபீதா. அவர் கொஞ்சம் கூச்சப்படுறாரு. இங்க என்ன பண்றாரு? வாசுருதி போவோம். மியூசிக் ஏங்க போடுங்க. அவங்க வரவே இல்லைங்க. தனியா வாக்கிங் போயிட்டு ரேஸ் கோர்ஸ்க்கு வந்திருக்கீங்க, வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க. வாவ், சூப்பர் மியூசிக் ப்ரோ. வந்து நின்னது குத்தவாடா. I'm like a princess, always gotta keep my head up. You can see my head down, know I call it bad luck. தொப்பா உள்ள இல்லைங்க ப்ரோ. டக்குனு மூச்சை புடிங்க. ஹுப். வாவ் வாவ் வாவ், அருமை அருமை. எஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் மூச்சு விட்டுறலாம். எஸ், தப்பே இல்லை. இப்போ சொல்லுங்க. சபிதாக்கு வந்து கார்த்தி என்ன ஒரு விருப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் கூட வாக் பண்ணுமா? அந்த விருப்பம் இல்லையா? இல்ல ஐயோ, ஆசை தோசை அப்பள வடை. அது நாங்க இருந்து வரேன், நீங்க இங்க இருந்து வரீங்க, ஒண்ணா சேர்த்து போறோம். ஓகே ஓகே, ரெடியா? சோ சபிதா அண்ட் கார்த்தி கோன்
Gonsalves. Give it up. A big round of applause. Cause too much is not enough. All this liquor in my cup. Woo! Dancing like a sloop. Kansas screaming, give me more. Cause too much is தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? eyes on us. தேங்க்யூ ஸோ மச். DJ பின்றாயா. அங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து உண்மையாலுமே ஒரு கப்புள் கோல்ஸ்னா என்ன அப்படிங்கறத வந்து நிரூபிக்கிறது வந்து நம்ம கார்த்திக் கான்சால்விஸ் தான். பிகாஸ் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா வாக் பண்ணிட்டு இருந்தாரு. எந்த ஒரு ஹஸ்பண்ட்ஸ் வாக் பண்ணாலும் அவங்க ஒய்ஃப் வந்து வீடியோ எடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃப். டாக்டர் டிஜே இவாஞ்சலினுக்கு நல்ல ஒரு கைதல் கொடுங்க. யாருக்காக வீடியோ எடுத்து வச்சு மாமியாருக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அங்க பாருங்க. இது வல்லவாப்பா கப்புள் கோல்ஸ். இது வல்லவா ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு கப்புள் கோல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா ஜாலியான ஒரு லைஃப் உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. டாக்டர் டிஜே இவாஞ்சலன் இதையும் நீங்கள் வீடியோ எடுத்து வைரல் செய்யவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய செலிபிரிட்டி சுட்டி அரவிந்தும் சபிதாவும் சேர்ந்து ஒரு வாக் வந்து பண்ண போறாங்க. அண்ணா என்னண்ணே அரசியல்கான நீங்க வந்து ஒரு வணக்கத்தை போடுறீங்க. வாங்க ஒரு வாக் பண்ணிட்டு போங்க. மியூசிக் கம் ஆன். அவங்க சின்ன வயசுல இருந்து உங்க ஃபேன் ஆமா, அதனால வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா. Can me more. Cause too much is not enough. Wow. Wow, நல்லா இருக்கு. Kansas Wow. screaming, give me more. என்னடா வாக்கிங் போயிட்டே இருக்கீங்க? அப்படி போங்கடா. வர சீமராஜா வடிய விடுங்கடா. நான் பேசமில்ல பசக்கர நசந்தா நம்புங்கடா. காலவாரன என் பேர கேட்க கூட்டும் பாரு. இறங்கு நான் ஏழ கேட்ட ஏரோப்ளேன் ஒதுக்கு. டாடி எப்ப டாடி வீட்டுக்கு வருவீங்க? டாடி வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்குவாங்க டாடி. இருங்க பாய். So wonderful. So நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாம் for Thank Chutti you Arvind so and much. the beautiful Savita Roy. Let's give a big round of applause. I request you இப்படி எல்லாம் சொன்னா நீங்க போய் ஜாலியா போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு அர்த்தம். நன்றி. Thank you. வாசுருதி போவோம். ஓ நான் இருக்கேன் நான் இதுல. இங்க வரணும் பாய். என்ன பாய் நீங்க இருங்க பாய். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நம்ம யாரை இப்போ இன்வைட் பண்ண போகிறோம் ஆன் ஸ்டேஜுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான மணி எவ்வளோ ஆச்சு? 9:30 மணி 10 மணி 10:30 மணி இல்லாமல் நம்ம வந்து சீரியல்லேருந்து வெளியே போகவே மாட்டோம். அவங்க கரெக்டாக சீரியலே அப்போ தான் போடுவாங்க. ஆமாம், ஒவ்வொரு ½ அன் ஹவர் ஒன்ஸுமே வந்து அந்த பிரேக்குக்குள்ளே வந்து நம்ம போய் சப்பாத்தியோ ஏதோ ஒன்று போட்டு 6 மணிக்கே போட்டு நம்ம ஹாட் பாக்ஸில் மூடி வச்சிருவாங்க அம்மா அப்பாலாம். நாங்களே ஆட் இல்லாமல் ஹாட் ஸ்டாரில் தான் பார்ப்போம் அவங்க சீரியலில், பார்த்துட்டே இருக்கணும் அவங்கள. எஸ், ஸோ அதனால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த அந்த பியூட்டிஃபுல்லான தி எவர்கிரீன் ஸ்மைலிங் ஃபேஸ் நம்ம ஹேமா அவர்களை, ஹேமா அலைஸ் பாண்டியன் ஸ்டோர் மீனா அவர்களை மேடை கழிக்கிறோம். அலைஸ் இன்னொரு சின்ன திரையின் வேண்டாப்பா வேண்டாம் போதுன்ட்டாங்க அவங்க. அதை நீங்களே சொல்லிருங்க. மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. வெல்கம் ஹேமா அலைஸ் மீனா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீரியல்லாம் இல்லாமல் உங்களுடைய ஷூட்டிங் டைமை வந்து எங்களுக்காக இந்த பியூட்டிஃபுல்லான கோல்டன் டைமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மேம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்கள் கூட வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட் நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்பெஷலான்னு சொல்கிறேன். அவங்க யோசிக்கிறாங்க. இல்லை சீரியலில் வந்து உங்களுடைய மாமியார் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சீரியல் மாமியார், ரீல் மாமியார் எப்படி? சீரியலில் என்னோட மாமியார் ரொம்ப இன்னசென்ட்டான மாமியார். ரொம்ப இன்னசென்ட். அவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம். ஈஸியாக வந்து லைட்டாக கண்ணை கசக்கணும்னா அப்படியே மனசு உருகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாமியார். ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மாமியார். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாமியார். அப்போ ரியல் டைமில் ரியல் மாமியார் இங்கே பாருங்க, இங்கே வந்து நின்று நான் இவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். அப்போ ரியல் மாமியார் எனக்கு எப்படி இருப்பாங்க? சொல்வதெல்லாம் உண்மையில் வர மாதிரி தான் இருப்பாங்க. இல்லை மேம், அது வேற விஷயம். சூப்பர். ரியலாகவே என்னோட மாமியார் ரொம்ப நல்ல மாமியார், ரொம்ப கேரிங்கான மாமியார். நீ போயிட்டு வாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாமியார். அதனால தான்
என் பையன் வந்து 1.5 மாதம் இருக்கும்போதே அவனை நான் வீட்டில் விட்டு நான் ஷூட்டிங்க்கு போனேன். சொன்னாலே ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் சூப்பர். கொடுக்கலாம். இதுக்கு கண்டிப்பா எஸ் ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதர்ஸ் அண்ட் மதர் இன்லாஸ் 2 பேருமே அந்த ஒரே மாதிரியான ஒரு பாண்ட், 2 பேருமே இரு கண்கள், இரு துருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈக்குவலான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்களுக்கு இன்னொரு பெண் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வந்து ரியல் மாமியார் அண்ட் மருமகள்கள், 2 மாமியார்ஸ் அண்ட் 2 மருமகள் இங்க இப்ப ஸ்டேஜுக்கு வரணும். இருக்கீங்களா? ஸோ மாமியார் மருமகளா யாரும்? இல்லை நீங்கள் ஃபேமிலியாக வரலனாலும் பரவாயில்ல, 2 மாமியார் மட்டும் மேடைக்கு வாங்க. நாங்களே உங்களுக்கு மருமகள் பிடிச்சி தருவோம். அப்புறம் 2 மருமகள்கள், வேற மருமகள், 2 மதர் இன்லா, 2 டாட்டர் இன்லாஸ் மேடைக்கு வாங்க. மாமியாரே வாங்க. இன்னைக்கு நாங்க வந்து எம்சியா ஆங்கரிங் பண்றதுக்கு வந்திருக்கிற காசுக்கு வந்து கொஞ்சமாவது உங்க ரவுடி மாமியார் சேர்ல ஏறி குச்சி வராங்க. மேம் ரியல் மாமியார் மருமகள் வாங்க, மேடைக்கு வாங்க, கைதட்டல் கொடுக்கலாம். டிஜே இது கடைசியா போட வேண்டிய பாட்டு. இப்போ இந்த பாட்டு போடாதீங்க, அடிச்சுட்டு போகும்போது போடணும். வெல்கம் 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 வெல்கம். சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்கா சீரியல் மைக் அவங்க கிட்ட கொடுங்க. அவங்க சீரியல்ல ரெகுலரா பாப்பீங்களா? ஆமா, தீவிரமான ஃபேன். ஹாய் மீனான்ட்டு தான் வராங்க. ஹேமான் கூப்பிடவே இல்ல அவங்கள. மீனான் தான் கூப்பிட்டான் அவங்கள. ஹேமான்னா எனக்கு பிடிக்கல. எத்தனை மணிக்கு அவங்க சீரியல் போடுவாங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 8 மணிக்கு பாண்டியன் ஸ்டோர். பாருங்கப்பா கரெக்டா சொல்றாங்க. டை ஹார்ட் ஃபேன் அவங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாண்டியன் ஸ்டோர் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா ஒரே குடும்பம், ஒத்துமையான குடும்பம். என் அண்ணா ஒன்று அடிக்கடி வந்து மீனா க்ளோஸ் வச்சிங்களா இந்த விஷயத்தை? அக்கா இன்னொரு தடவை அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும். இல்ல அந்த எக்ஸ்பிரஷன் இன்னைக்கு லைவா வேணுமா உங்களுக்கு? எக்ஸ்பிரஷன் நீங்க இப்ப கொடுத்தே ஆகணும். ஓ வாவ் தட்ஸ் சோ கியூட். அதுதான் உங்க ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப பிடிக்கும் அது. So that's really nice, really. இப்போ வந்து ஹேமா மேம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, சரிங்க கோச்சுக்காதீங்க மேடம், மீனானே கூப்பிட்டுறேன். எல்லாருமே வந்து அவங்க மீனாவாவே தான் வந்து உங்க மனசுல எல்லாம் பதிஞ்சிருக்காங்க. ஆமா, பாண்டியன் ஸ்டோர் மீனா வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு क्वेश्चन கேட்கலாம் அவங்க கிட்ட. மாமியார் மருமகளுக்கு எப்படி நீங்க வந்து ஃபைட்டை தூண்டி விடணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கான்செப்டே. அப்படியே முடிய பிடிச்சி சும்மா கொலா சண்டையில் இருக்கிற அளவுக்கு ஃபைட் இல்லைனாலும் கொஞ்சம் ஃபைட்டாக இருந்தாலும் ஓகே தான் மேம். ஆமாம், ரொம்ப நீட்டான ஒரு குட்டி ஃபைட்டு எப்படி வந்து நீங்கள் தூண்டி விடுவீங்க மேம்? எப்படி கொளுத்தி போடுறேன்னு மட்டும் பாருங்க. இவங்களுக்கெல்லாம் மருமக வரலையே. வீட்டில் போய் சண்டை போடுவாங்க. அக்கா வீட்டில் போய் சண்டை போட்டுறக்கூடாது, இங்கே மட்டும்தான் லைவா. சரியா? இங்கே வேற மருமகள் யாராச்சும் இருக்கீங்களா? உங்கள் மாமியார் இல்லைன்னா பரவாயில்ல ப்ளீஸ். பிரணிகா சபிதா மேல வா. நீ மருமக தானே? மாடர்ன் மருமகள் நீ மருமக 2 பேர் தானே? இருக்கீங்க. மேல வா. மாடர்ன் மருமகள்கள் 2 ஆமா, பேர் இருக்கீங்க. மாடர்ன் மருமகள் ஒரு ட்ரெடிஷனல் மருமகள் வந்திருக்காங்க மேம். சோ அதனால நீங்க பார்த்து கொடுங்க. வரும்போதே வராங்க அப்படின்னு தெரியும். கேரக்டர் மாறிட்டாங்க. சரி ஓகே. இவங்க 2 பேரும் ஒரிஜினல். உங்களுக்கு வந்து இவங்க மருமக, உங்க 2 பேருக்கும் அவ மருமக. மச்சான் நீ நடுவுல வந்து நில்லு. இந்த மருமக கேரக்டர் பண்ணனுமே உன் மாமியார். ஆமா அதுதான் நானும் சொல்றேன். என்ன 2 புருஷனா? 2 பேரும் அவங்க மாமியாரா? நான் வேணா மருமகனா அப்பாயிண்ட் ஆகிட்டுமா? பெத்த அம்மா வளர்த்தே இப்படிலாம் பேசாத ஸ்டேஜ். சரி ஓகே, சரி ஓகே. சரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஆமா அவங்க தான் உனக்கு மாமியார். சாந்தமா இருக்கிறவங்கள தான் நம்ப கூடாது. பாத்துமா விசகச வச்சிருவாங்க சாந்தமான மருமகள். வில்லி விஜயலலிதாவா இருப்பாங்க. ஓகே ஓகேவா? சரி உங்க மருமக வேலைக்கு போறாங்களா? ஹவுஸ் ஒய்ஃப். இதுதான் கரெக்ட். உங்க மருமக வேலைக்கு போகணுங்கிறாங்க, ஒத்த காலில் நிற்கிறாங்க. அதுவும் ஐடி ஜாப். தூண்டி விட்டு, அதுவும் ஐடி ஜாப், நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட் தான். உங்க பையனை தூண்டி விட்டு நான் வேலைக்கு போவேன், போய் உங்க அம்மாட்ட கேளு அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி கேட்பீங்க? உங்க பையன் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாரு, சரியா? நீங்க இங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஃபுல் ஃபயரோட எஸ் பிடிச்சுக்கோங்க மருமகளே. அடிக்கிற அடியில சௌரியெல்லாம் கலந்து வரணும். அந்த அளவுக்கு கேட்க மாட்டான். அவன் பேச்சை தான் கேட்பான். அவனை இருக்கட்டும், அவனை வச்சுக்கிறேன். இவன் ஐயோ இவளை பார்த்தாலே பயமா இருக்கே, அடிச்சு விடுவாளே. சிரிச்சிட்டே எப்படி ரவுடித்தனம் பண்றாங்க பார்த்தீங்களா? திட்டுறாங்க பார்த்தீங்களா? மாமியார் ஸ்பெஷல் அது.
உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவா, சொன்னால் எது சொன்னாலும் அங்கே போய் பற்றி வச்சிருவா இவோ. அவளுக்கு இதே வேலை தான் இவளுக்கு. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் எது சொன்னாலும் பத்த வச்சு விட்ருவா. இல்ல இவங்க வேலைக்கு போகணும்னு உங்க பையன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க பையன் உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாரு, நீங்க கொடுக்க கூடாது, இவங்க கிட்ட சண்டைக்கு வரணும். ஹேமா நீங்க சொன்னது இந்த கான்செப்ட். அவங்க வீட்ல இருக்க சண்டையும் சேர்த்துங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், அதுதானே? இல்லையா? ஏமா இங்க வாமா. ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களே? என்ன இப்ப வேலைக்கு போயே ஆகணுமா நீயே? போயே ஆகணும். அப்படியா? சரி, என்ன போக கூடாது வேலைக்கு? இல்ல நான் போவேன். போக கூடாதுன்னா போக கூடாது. இல்ல நான் போவேன். அப்ப வீட்டு வேலை பாரு. இல்ல ஏன் போக கூடாது? போக கூடாது. வீட்ல எல்லாம் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், நீங்க வேலையை பார்த்துக்கோங்க. யாரு வீட்ல அப்புறம் யார் வேலை பார்ப்பாங்க? நீங்க பாருங்க. எதுக்கு? நீ தானே செய்யணும். உன்னை அதுக்கு தானே கட்டிட்டு வந்தாங்க. எல்லாம் செய்ய முடியாதுமா. அப்படியா? சரி, நாங்க வேலை செஞ்சோம், நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. ஓ நல்லா இருக்கு. பாத்திரம் தேய்ச்சி உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும். நான் உங்க பொண்ணு மாதிரி இருந்தா அப்புறம் நீங்க பொண்ணுன்னா அப்புறம் என்னப்பா பண்றது? வீட்டு வேலையை விட்டு போட்டு நீ வேலைக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. பொண்ணுன்னா அப்பப்ப நான் சீமார் கட்டையில எல்லாம் போடுவேன் அப்படின்னு. சீமார்ல எடுப்பு எல்லாம் பண்ணுவோம். உன்னை நீ பண்ண ஒத்துக்குவியா? அம்மா அதுக்கு என்ன, நான் வேலைக்கு போகணும்ல. போக கூடாதுன்னா போக கூடாது. நான் வேலைக்கு போக கூடாதா? கொஞ்ச நாள் கழிச்சு போ. நம்மளோட விஜே கார்த்திக் நல்லா கொளுத்தி விட போக கூடாது. என்ன விஷயம்னா நான் ஏற்கனவே 80 ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் வந்து என்னோட ஹெல்த் இஷ்யூ காரணத்தினால ட்ராப் ஆனதுனால நீ ட்ராப் ஆகக்கூடாதுன்னு எனக்குன்னு தனியாக ஷாப்பே வச்சு கொடுத்துட்டாங்க. வாவ். ஸோ ரியல் டைம்ல அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கர் பெண். சூப்பர் 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 கொடுத்து நான் தனியாக ரன் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மைக் அப்படியே அவங்க கிட்ட பாஸ் பண்ணிடலாம். சரி, உங்களுக்கும் அதே கான்செப்ட் தான். ஆனா பொண்ணு வந்து பயங்கர மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுது. நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. அதுவும் பத்தாததுக்கு டெய்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வேற போடுது. ஆமா, ரீல்ஸ் வேற போடுது, மாடர்ன் ட்ரெஸ் போடுது. இங்க பாருங்க, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது. சரியா? கொஞ்சம் கண்டிச்சு அறிவுரை சொல்லி வைங்க. சொல்லு சொல்லு. சில விஷயங்கள் கற்பனை, சில விஷயங்கள் உண்மையாகவும் சேர்த்துக்கலாம். மேம் நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க மேம். இவங்க தான மருமகள்? எஸ். சரி என்னம்மா ஒரு அம்மா மாமியார் அம்மா ஒரு நிமிஷமா. இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவங்களுக்கு அழகா ஒரு மாமியார் கொடுத்துட்டீங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஊதா பூ புடவைக்கும் ஒரு மாமியார் கொடுத்துட்டீங்க. என்ன பார்த்தா மட்டும் எதுக்கு இப்படி ரெண்டு மாமியார் கான்செப்ட்? மச்சான் நீ ரெண்டு பேரை சமாளிச்சிருவடி. உனக்கு இருக்குடி, இறங்கி வா இறங்கி வா. அவன் அம்மால விடு விடு. இல்லை என் மைண்ட் வாய்ஸ் போடுவான். அதான் டிஜேயோட ஸ்பெஷாலிட்டி. மாமியார் ஆரம்பிங்க. என்னம்மா வேலைக்கு போகிறதா பையன் சொன்னான்? ஆமாம்மா. என்ன ஆமாம்மா? உன்னை கட்டிட்டு வந்தது வீட்டில் வேலை செய்யறதுக்கு. சரியா? உன்னை வச்சு நான் வேலை வாங்கறதுக்கு. நீ என்ன வேலை வாங்கலாம்னு நினச்சி நீ வேலைக்கு போகிறது இல்லை. மனசு வைக்கிறதெல்லாம் பார்க்கெல்லாம் வந்து இங்கே தான் வந்து இன்னைக்கு வெளிக்காட்டுறாங்க போல இருக்கு. அதான் என்னம்மா இருங்க பேசட்டும். நாலு பேர் கேட்குற மாதிரி பேசுங்க. அப்பதான் நான் உன்னை கட்டிட்டு வந்தது என் வீட்டில் வேலை செய்யறதுக்கு. நான் உனக்கு வேலை செய்யறதுக்கு நான் உன்னை கொண்டுட்டு வரல. சரியா? நான் தான் உனக்கு மாமியார். அதனால நீ எல்லா வேலையும் நீ வீட்டில் இருந்து செஞ்சா போதும். முதல்ல இருந்த ஃபோர்ஸ் கம்மியாயிருச்சு. சரியா? இது இது என்னம்மா ட்ரெஸ்ஸு? நான் பொண்ணு பார்க்க வரும்போதே நான் சொன்னேனா இல்லையா? வீட்டில் சாரி கட்டணும், அடக்கமா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேனா இல்லையா? லிஸ்ட் முடிஞ்சிருச்சா? லிஸ்ட் முடியல. அதே சேருங்க. அவங்க பிரணிகா தான் இப்ப சொன்னாங்க பாருங்க, என்ன மாதிரி Dress அரையும் குறையுமா? அதை சொல்லிட்டேன். என்னம்மா இது? அது கொளுத்துனாரு, அதனால அப்படி தான். என்னாச்சுமா சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? உங்க பொண்ணு பார்க்க வரும்போதே நான் என்னம்மா சொன்னேன் உங்ககிட்ட? அம்மா நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது பலது சொன்னீங்க. இருமா, நீ ஒருத்தி பக்கத்து வீட்டுக்காரி வேற ஆனா சண்டைக்கு வராமா. நீங்க கூட தான் பக்கத்து வீட்டு பொண்ணு தான் நல்லா கோத்து விடுது. இந்த ரெண்டும் கோத்து விடுற கேஸா சுத்தி நிக்குதுங்க. நீங்க கூட தான் பொண்ணு பார்க்க வரும்போது சொன்னீங்க. என்ன சொன்னேன்? என் வீட்டுக்கு வரும்போது அவங்களும் அப்படியே தான் வந்திருக்காங்க. இங்க பாருங்க, அவங்களும் குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு அப்படி வந்திருக்காங்க. நீங்க அந்த காலத்து குத்து விளக்கு இல்ல. குத்து விளக்கு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறது இல்ல. சரிங்களா? பேசும்போது டயலாக் வேற ஓவர்லாப் பண்றீங்கம்மா நீங்க. அதாவது நீங்க கூட தான்மா சொன்னீங்க. என்ன சொன்ன? 4 ஜாங்கிரிக்கும் பூந்திக்கும் சாப்பிட்டுட்டு எல்லா டயலாக்கையும் மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஜாங்கிரி வீட்டுக்கு வந்தனா உன் வீட்டுக்கு வந்தனா என் வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னீங்கல்லம்மா. இப்பயும் நீ என் பொண்ணுதாம்மா.
இப்படி பேசிங்கன்னா தனி கொடுத்துரும் போயிருவாங்க பாத்துக்கோங்க. சரிம்மா, உன்னோட பேசி பேசி எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் ஓரமா போமா. என் சின்ன மாமியார் வர சொல்லு. வாங்கம்மா. பெரிய மாமியார் அவங்க தான். உன் புள்ளையே போர் அடிச்சிருச்சு, நீ வேற சின்ன மாமியார் சொல்லுங்க. சின்ன மாமியார், உங்க கம்ப்ளைண்ட் என்ன? வேலைக்கு போறேன்னு சொன்னீங்க. வாங்கம்மா, உடம்புக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஃபயரோட பேசணும். ஓகே ஆமா, கேள்விப்பட்டேன். என்னங்க? உங்க பெரிய மாமியார் சொன்னாங்க வேலைக்கு போறேன்னு சொல்றான் மருமக. நீ நீ என்னவா முடிவு பண்ணிருக்கேன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் என் மருமக கிட்ட நான் பேசிக்கிறேன், அது என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்களும் சேர்ந்து என் கூட வேலைக்கு வந்துடலான் இருக்கீங்களா? அதுக்காவா? உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கா? அப்படி கிடையாது. இப்போ அடுத்தது வரேன் பாருங்க. நான் மாமியாரா நீ மாமியாரா? எதுக்குமா? மாமியார் யாருன்னு கேக்குற, ரெண்டு பேர்த்துல யார் மாமியார்? நான் நினைக்கிறேன் நீங்க தான் நினைக்கிறேன், நான் இல்லம்மா. இன்னும் என் பையன் இவ்வளோண்டு தான் இருக்கான், அவன் வளரணும், வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் மாமியார் சரி, அப்ப மாமியார் சொல்றத மருமக கேட்கணுமா, மருமக சொல்றத மாமியார் கேட்கணும்? இதெல்லாம் முதல்ல ஏமா ரூல் புக்ல எழுதி இருக்கான். ஏதாவது ரூல் புக் வச்சிருக்கீங்களா என்ன? போடு 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 பாயிண்ட். அதாவது காலங்காலமா. சரிம்மா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரொம்ப லேகா போகுது, டப்புன்னு முடிக்கணும். மேட்ரு என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பல சீரியல்களை நம்ம மீனா நடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பல சீரியல்ல வர வில்லி மாதிரிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய மாமையாருக்கு ஒரு டைவர்ஸ் கொடுத்துருவோமா? அப்படியே அந்த क्वेश्चनோட நாங்க தொடரும் அப்படினு போட்டு முடிச்சோம். குட் ஜாப், थैंक यू so much. வீட்ல தேட மாட்டாங்க. அடுத்த எபிசோட் வந்து சண்டே அப்படிங்கறதால நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாங்க. மாமியாரா இல்ல மருமகளான்னு தெரியல. பிரணிகா வந்து மாமியார். பிரணிகா வந்து பிரணிகா மருமக கேரக்டர் தான் வந்தாங்க. திடீர்னு பக்கத்து வீட்டு பொண்ணா கேரக்டர் பண்றாங்க. பிரணிகாக்கு மாமியார் கேரக்டர் கொடுங்க. சிறந்த சீரியல் மாமியார் வில்லினா அது பிரணிகா கொடுங்க. சிறப்பா செஞ்சு விட்டு போயிடுவாங்க இன்னைக்கு. ஓகே மேடம், ஒரே ஒரு நிமிஷம். உங்க போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இவங்கள மருமகளா அவங்கள மாமியார் ஆக்கிங்க. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த மாட்டாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சாந்தமான ஒரு இன்னசென்ட் ஒயிட் ஸ்கின் இன்னசென்ட். சரி, இவங்க வந்து என்னோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 மாமியார் மாதிரி ரொம்ப சாந்தமா இருக்கிறதுனால இவங்களை விட்டுறலாம். பாவம், நீங்க போயிடுங்க. மாயவர்த்தக்காரி. சரி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இங்கே வந்து அழகாக எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிரணிகா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரணிகாவுக்கும் சபி தேங்க்யூ டி. வரேன் அடுத்த வருஷம் எங்க ஒரிஜினல் மாமியாரோட வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எஸ், இப்போ வந்து ஹேமா மேம் மட்டும் இங்கே இருப்பாங்க. நீங்கள்லாம் அப்படியே போய் உங்களோட சீட்ஸில் போய் உட்காந்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு செல்ஃபி மொமெண்ட்டு. ஓகே. ஐயோ, படுத்துறானுங்களே, என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து மீனா வந்து நல்லா சூப்பராக நடிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே சமயத்தில் அவங்க பியூட்டிஃபுல்லாக பாடவும் செய்வாங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்மளுடைய மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் தெரிய போகுது. அதனால நம்மளுடைய சூப்பர் சிங்கர் விக்னேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பாருங்க, நான் பாடுறேன்னு எல்லாரும் ஏஞ்சி போறாங்க. இல்ல மேம், இல்ல முத சீட்டுக்கு வராங்க மேம். அவங்க நீங்க அங்க இருந்தவங்க முத சீட்டுக்கு வராங்க, அதுக்காக எந்திரிச்சிருக்காங்க. ஒரு ஜீவன் கை தூக்கி நான் இருக்கேன்னு சொல்லுது. தேங்க்யூ. ஒரு பியூட்டிஃபுல்லான கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து நம்மளுக்காக கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஸோ ஓவர் டு யூ. இங்கே பாருங்களேன், அவரை எங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஏதாவது சொல்லிடுவோம். திடீர் கழுத்தை சொரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு போறாரு. ஓகே, ரெடி ரெடி ரெடியா? இன்ஸ்டன்ட்டாவே ரெடியா இருக்காங்க. என்ன பாட்டு கொடுத்தாலும் பாடுவேன்ட்டாங்க. கோரஸ் ஏதாவது பாடணும்னா கூப்பிடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் பாடுறத. காற்று
சந்தோஷ பாட்டே வா வா காதோடு நான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை ஹோய் ஹோய் நீங்காத ஆசை சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா காதோடு தான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை நீங்காத ஆசை. இதை நல்லா கிளாப் பண்ணலாம். வேண்டும் பூமியில் பாயும் நதி நீங்காமல் தோள்களில் சாயும் நதி மறைய மறைய தெரிய தெரிய சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை ஹோய் ஹோய் நீங்காத ஆசை சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா. கோபாலன் சாய்வதோ கோதை மடியில் பூபானம் பாய்வதோ பூவை மனதில் பூங்காற்றும் சூடேற்றும் பூங்காற்றும் தவழ தவழ சூடேற்றும் தழுவ தழுவ ஏகாந்தம் சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை ஹோய் ஹோய் நீங்காத ஆசை சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா வா. Wow, what a fantastic performance. So நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாம். Thank you. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேட்பீங்களா எம்டி சார்? சித்ராதேவி பிரியாவின் இசைமழையில் நினைய தயாரா? ஓகே, தேங்க்யூ இசைமழையில் நினைஞ்சதுக்கு. ஆக்சுவலாக இங்கே எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த பாட்டை இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு. ஏன்டா கேட்கணும்னு எந்திரிச்சு போனவங்க கதவை சாத்தி நிற்க வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அப்படி மிஸ் ஆகி போனவங்களுக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புவோம். விக்னேஷ் ப்ரோக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்கிங், பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்லி சாங், 80s சாங் வந்து இன்னைக்கு நம்மளுக்காக வந்து திருப்பி பேக் டு தி மெமரிஸ் கொண்டு வந்ததுக்கு இட் வாஸ் ரியலி கிரேட். வேற லெவல் சிங்கிங் மேம், நிஜமாவே சீரியஸ்லி. சோ நீங்க ரெண்டு பிராக்டீஸ் பண்ணி பாடின மாதிரியே இருந்துச்சு. உண்மையாலுமே யாருக்குமே ப்ரொஃபஷனலாவே இருந்துச்சு. அவங்க एक्चुअली எங்கிட்ட கேட்டாங்க இந்த பாட்டுனாலும் பாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளவு இதா பண்ணாங்க. மேம் நீங்க கண்டிப்பா வந்து இன்னொரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஆரம்பிக்கணும். SS01 ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அடுத்து மேம் ஹேமா vlogs மட்டும் இல்ல, எங்களுக்கு வந்து சிங்கிங் vlogs வேணும் இனிமேல். எஸ் ப்ளீஸ், அதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணனும்.